இப்போல்லாம் சண்டே அப்படின்னாலுமே கொஞ்சம் பயமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா சண்டே அப்படின்னாலே நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போய்க்கிட்டு இருக்கு. காலையிலே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு துணி பார்த்தீங்கன்னா, ஒரு செமைக்கு இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு கைட்டு துவைக்கிற துணி ஃபுல்லாக சண்டே தான் துவைக்கிறது. பாருங்க எவ்வளோ முக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் இதில ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க லேடீஸ் அப்படின்னா, அவங்க வீட்டில வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இல்ல. நெறைய பேர் அப்படி நெனச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸர்சைஸ் பண்ணுறாங்க, வீட்டில வேலைக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஜிம்முக்கு எதுக்கு போறாங்கங்கிற நாலேஜ் வந்து இன்னும் யாருக்குமே இல்ல. இப்போ ஜிம் போறது வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது நினைக்கிங்க. உடம்பு குறைக்கிறது வந்து 2வது தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் தான். நம்மளுக்கு வந்து லேடீஸ்க்கு ஒரு 30 வயசு தாண்டும்போது உடம்பு எல்லாமே வீக் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு வெயிட் தூக்கணும்னாலும் சரி, அந்த மாரி யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம். ஆனா ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லிஃப்டிங் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து வெயிட் தூக்குறதுலேருந்து எல்லாமே ஈஸி ஆயிரும். இதுதான் இது வந்து ஜென்ட்ஸ் கூட புரிஞ்சுப்பாங்க. ஆனா லேடீஸ் தான் லேடீஸ்குள்ளேயே கலாய்ச்சிப்பாங்க. என்ன ஜிம்முக்கு போறாங்களாம் அப்படின்ட்டு. அதனால லேடீஸ் எல்லாமே ஜிம்முக்கு போகிறது ரொம்ப நல்லது. சில பேர் இருக்காங்க அங்கே போய் கதை மட்டுமே பேசிட்டு வர மாரி. போனோம் அப்படின்னா, போன வேலையை பெர்ஃபெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள பலன் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாப்பாடு. பழைய சாதம் வச்சு சிக்கன் பொரிச்சது. இன்னைக்கு டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஸியா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.